எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு, அதாவது ஜம்மு தவியில் இருக்கிறோம். ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கத்ராக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே ஜம்மு தவிலேருந்து கத்ரா போகிற எப்படி 3 ஹவர்ஸ் ஆயிரும். வாங்க ட்ரெயின் ஏறி போகலாம். இப்போ நம்ம ஜம்மு தவிலேருந்து கத்ராவுக்கு எதுக்கு போகிறோம்னாக்கா ஸ்ரீ மாதாதேவி வைஷ்ணவ தேவியை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஜம்முலேருந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. அதே கத்ராவிலேருந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்ரு. இப்போ நம்ம வைஷ்ணவ தேவி டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா இமயமலைங்க. நம்மளுக்கே தெரியும் இமயமலைனா எல்லாத்தையுமே ஆச்சரியமானது. இந்த இமயமலை கோவில் வந்து 5200 அடி ஹைட்டில் இருக்குதுங்க. இந்த இமயமலையில் இருக்க அந்த சாமி இருக்கிற இடம் மலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிகுடா மலை. இப்போ நம்ம இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இறங்கி போயிட்டு இப்போ பார்த்தோம்னா சுற்றி பார்க்குறோம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ன பார்த்திங்கனாக்கா, நம்ம இந்த கோவிலுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி கத்ரா நகர் இருக்க கோவிலுக்கு முன்னாடி தேவஸ்தான அலுவலகங்களில் முன் அனுமதி சீட்டு நம்ம வாங்கிக்கணும். அந்த முன் அனுமதி சீட்டு எங்கே வாங்குறோங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அனுமதி சீட்டு இல்லாமல் கோவிலோட நுழைவாயில யாரும் கடந்து செல்ல முடியாது. அதே மாதிரி கோவிலில் போகிறப்ப புகையிலான பொருட்கள், தீப்பெட்டி, கத்தி, டக்குனு எரிகிற மாதிரி பொருள், வேதிப்பொருட்கள் அது மாதிரி போடுறதுக்கெலாம் இங்கே நிர்வாகம் வந்து கோவில் நிர்வாகம் வந்து தடை செய்யுது. இப்போ வாங்க நம்ம கத்ரா ஸ்டேஷன் வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிறோம். அதான் அவுட்டோர் நோக்கி வெளில போயிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ தேவி கோவில் தான் பார்க்க போகிறோம். வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்லலாம் நிற்பாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அது தான் என்ட்ரன்ஸுன்றாங்க, என்ட்ரி ஃபீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிறது முன்னாடி ஸ்வாகத்தம்னு எழுதிருக்கு, வெல்கம்னு. அதில் நீங்கள் போய் செக்அப் பண்ணிட்டு தான் அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியில் விடுவாங்க. இங்கேருந்து நம்ம கத்ரா, அதாவது வைஷ்ணவ தேவி சாமியை பார்க்க பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா குதிரை வைப்பாங்க, அதாவது குதிரை சவாரிக்கு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த டிக்கெட் எடுக்கிறது மெயினாக ஆதார் கார்டு கொண்டு போகிறவங்க, ஆதார் இல்லைனாக்கா ஐடென்டி இல்லைன்னா அந்த அனுமதி சீட்டு தரமாட்டாங்க. இப்போ நம்ம அனுமதி சீட்டு வாங்கியாச்சு, வெளியில் வந்தாச்சு. பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. எப்படா தம்பி இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி மேலே தேடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி மலையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஏற போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஹிமாலயா எவ்வளோ பெரிய மலை, அது மேலே ஏற முடியாதுன்னு நினச்சோம். ஹிமாலய மலை மேலே ஏற முடியலனா கூட பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மலையை ஏற போகிறோம்னு நினச்சிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கோயில் பக்கத்தில் தான் நினச்சிட்டு நாங்களும் நடந்து போனோம். இதோ கோயில் இருந்துச்சு நடக்க 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 அப்போ தான் கால் வலி வச்சுட்டுனே எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ஒரு வெள்ளை கலர் இருந்துச்சு, அதுதான் கோயில் எங்கள் அம்மா சொன்னாங்க. கடைசி அங்கே போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு. இப்போ எல்லாருமே வெளியில் போகிறப்ப எங்களுக்கு ஃபஸ்ட்டுங்க இல்லையா, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனால அங்கே ஜம்முக்கு கத்ராவுக்கு போகிறனால எங்களுக்கு எப்படி இருந்தல, அதனால் ஒருத்தவங்கள்ட்ட போய் விசாரிச்சுட்டு கோவிலுக்கு போகும்போது எங்களுக்கு வழியை காட்டுங்கன்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வழியை காட்டுறதுக்காண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து என்ட்ரன்ஸ் அனுமதிச்சுட்டே நம்ம உள்ளே போய் வாங்கிட்டு தாங்க அப்புறம் தாங்க போவோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதான் நம்ம ஹால்டோகம்லேருந்து இந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்ராக்கு போகிறோம், வைஷ்ணவ தேவி பார்க்க போகிறோம்னு சொன்னதுக்கு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வர 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமா இல்லை நைட் வருவீங்களா அது மட்டும் கேட்டாங்க. எங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டு எதுக்கு இவங்க இது மட்டும் கேட்க போகிறாங்க, போனோடனே வராதுன்னு நினச்சாரு. ஆனால் நடக்க தான் கால் வழியே தெரிஞ்சுது. இப்போ நீங்களே பார்க்கலாம். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னா அந்த அனுமதி சீட்டு வாங்குகிற இடத்துல விசாரிச்சுட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொடுத்தோம்னா இது மாதிரி நம்மளுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து கொடுக்குறாங்க. நம்ம வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. வரும்போது அந்த கார்டை நம்ம கரெக்டாக ஒப்படைக்கணுங்க. கீழே வரும்போது அது வரைக்கும் நம்ம அந்த கார்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். வாங்கிட்டோமே நம்ம தான் உள்ளே போயிட்டோமே, மிஸ் பண்ணால் என்ன, மிஸ் பண்ணட்டோன்னு நம்ம அந்த அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நம்ம வாங்கிட்டு பத்திரமா நம்ம ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக கொண்டாந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம வெளியில் விடுவாங்க. சாமி பார்க்கும்போதும் சரி, வெளியில் வரும்போதும் சரி, அது மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவில் மிகவும் போற்றப்படும் வழிபாட்டு தலங்களில் இது மிகவும் முக்கியமானது ஒன்றுங்க. இது வந்து ரொம்ப வந்து மிக அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து தரிசிக்கிறாங்க. அது நவராத்திரி, தீபாவளியில் ரொம்ப ரொம்ப கோடிக்கணக்கானவங்க வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். இது வந்து பார்க்குறப்ப மக்கள் கூட்டமாக போகிறத பார்த்தா சரி ஈஸியாக இருக்கும் போல், நிறையா பேர் இவ்வளோ பேர் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் கூட நினச்சிடக்கூடாது. ஒன்றும் குதிரை சவாரியில் போகணும், இல்லாட்டி ஹெலிகாப்டர் கூட இருக்குது, அதில் பேருங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப நாளாக ஊருக்காரங்க தானே சொல்லி ரொம்ப தூரம் நடப்போம்னு சொல்லிட்டு நடந்து போனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே நடக்க வேணாம், போன உடனே வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், முன்கூட்டியே பிளான் பண்ணி ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். ஆட்டோவுக்கு எவ்வளோப்பா கேட்டாங்க? 300 சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அங்கே போகிறனால நேரத்தினால கொஞ்சம் மழை அப்படி இப்படின்னாங்க. அதனால் நாங்கள் போனோம். ஆட்டோவில் ஒரு 3 பேர்த்துக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கேட்டாங்க. நாங்கள் இப்போ ஆட்டோவில் எடுத்து போகிறோம். 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. நடந்து போனால் ரூட்டு தெரியாதுங்க, லேட்டாகுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்க திருப்பதி
அதாவது ஆந்திராவில் இருக்க திருப்பதி வெங்கடாச்சலபதி அந்த கோவிலுக்கு அப்புறமா அவங்களுக்கே எவ்வளோ கூட்டம் போவோம், எவ்வளோ வந்து அந்த உண்டியல் காணிக்கை வரும்னு நம்மளுக்கே தெரியும். அதுக்கு அடுத்த கோவிலாக மக்கள்லேயும் சரி உண்டியல் காணிக்கையிலையும் சரி அதிகமாக வசூலிக்கிற இடம் இந்த கோவில்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பக்தர்களும் அதிகமாக வந்து தரிசிக்கிற இடமும் இதை தான் சொல்கிறாங்க. ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸானங்க. இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உதம்பூர் அந்த மாவட்டத்தில் தான் இருக்குங்க. இங்கே வந்து நிறைய பேர் புனித யாத்திரைக்காண்டி தாங்க வர்றாங்க. இங்கே நம்மளுக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டி நடந்து தான் போகணுமானா கிடையவே கிடையாதுங்க. அங்கே வந்து நம்ம எப்படி வேணாலும் போய்க்கலாம். நம்ம வந்து நடந்து போகிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நடந்து போகலாம், அப்படி இல்லைன்னா குதிரையில் போகலாம், அப்படின்னா 4 பேர் நம்மளை தூக்கிட்டுலாம் போவாங்க. அதுவும் இல்லைன்னா ஹெலிகாப்டர் வசதியில் கூட நம்ம ஏறி பயணம் செஞ்சு போகலாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரப்போகிறோம். நீங்களே பார்த்தா தெரியும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூஸ் எங்கே பார்த்தாலும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தெரியாததுனால நாங்கள் நடந்துட்டோம். ஆனால் இப்போ மேலே நடக்கிறது எங்களுக்கு சரியான கால் வழியாக வந்துச்சு. அதுவும் நைட்டில் அப்படியே குளிர் அப்படியே பின்னடிச்சு நாங்கள் சொட்ரு வாங்கினோம். ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். அப்படி குளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே இருக்கும்போது 13 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. அதே நாங்கள் ரூட்டு தெரியாமல் மாறினா ரொம்ப இது. அதே மாதிரி இங்கே போகிற ஒவ்வொரு பக்தரோட வசதிக்காண்டி ஒவ்வொரு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட்டுங்க. அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு மண்டபங்க. நம்மளுக்கு பசிச்சா இல்லை தண்ணி இல்லை டீ குடிக்கணும் இல்லை இட்லி அங்கே கிடையாதுங்க. ஏதாவது சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து இருக்குது. அது நைட்டு கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரூமு எல்லாமே இருக்குது. ப்ரைவேட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து எல்லா மக்களோடவும் பொதுவாகவும் நம்ம தூங்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஊரை ரெஸ்ட் எடுக்கிறது 3 இடத்துல நம்மளுக்கு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பூமர்லாம் வாங்கினோம்னா ஒரு பூமர் பார்த்திங்கன்னா ₹1 ஒரு பூமர் தருவாங்க. நாங்கள் மலை மேலே ஏறிட்டு ஒரு ₹10 கொடுத்துட்டு 10 பூமர் தருவாங்கன்னு நினச்சா 5 பூமர் தராங்க. ஏன்னு பார்த்தா ஒரு பூமர் வந்து ₹2 மலை மேலே போய் வைக்கிறப்ப. இங்கே வந்து டீ ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது. ₹10 தாங்க நார்மலாகவே. ₹8 டீங்கிறாங்க. இட்லி இருக்குது, ஆனால் டைமுக்குள்ளே நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க. மலை வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கனால அந்த மூச்சு விடுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது காற்று அங்கே பிராணவாயுவே காற்று வந்து கம்மியாக இருக்கும். நம்ம நுரையீரல் நோய் உள்ளவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க, அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்க இங்கே மலையில் ஏறக்கூடாதுங்க. நம்ம ஹெலிகாப்டரில் போகிறது தான் பெட்டருங்க. அதே மாதிரி அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மருத்துவ வசதி கூட முதலுதவி மையங்களை அங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. மலையில் நடக்கிறதுக்கு எல்லா வசதியுமே நம்மளுக்கு இருக்குது. பக்கத்தில் கடைங்கள்லாம் இருக்குது. மக்கள் எப்போதுமே நம்ம கூட வருவாங்க. அதே மாதிரி நம்ம பாதுகாப்பாக செல்கிறதுக்கு 2 சைடு கம்பி கட்டி நம்மளுக்கு 24 மணி நேரமும் அந்த கோவிலை பாதுகாப்பு பணியினர் வந்து வண்டியில் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டுலாம் போகிறாங்க. அங்கே மத்திய அரசோட காவல்படையும் இருக்கிறாங்க, மாநில அரசோட காவல்படையும் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேலி கம்பி இருக்கிறதும் அதே மாதிரி காவல்படையோட கண்காம்பி இருக்கிறோம். நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணோம், வைஷ்ணவ தேவி மலை கோயிலுக்கு நம்ம நம்பிக்கையாக பயணித்து போகலாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெய் மாதா அதின்னு எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தலையில் கட்டிட்டு போனாங்க. மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி கீழே இருப்போம். நம்ம ஆசை நேரம் தான் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியான ரேமா, அதாவது லட்சுமி தேவி, உமாங்கிறவங்க காளி தேவி, வாணிங்கிறவங்க சரஸ்வதி தேவி, இவங்களோட வடிவம் கொண்டு தாங்க வைஷ்ணவ தேவியை உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒளிப்பிளம்பு வடிவிலான தேவி திரிகுடமலை. இந்த மலை பேர் திரிகுடமலை. அந்த உச்சியில் இருக்கிற அவங்க அது குகையில் இருக்கிறாங்க. மனிதாவாரம் எடுக்க செஞ்சதுனால இந்தியாவோட தெற்கு பாகத்தில் நீண்ட நாட்களாக குழந்தையே கிடைக்காம வாழ்ந்து வந்தால் ரத்னாகர் சாகர் சம்ருதி தேவி அவங்களோட வீட்டில் வைஷ்ணவ தேவி பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. குழந்தை பருவத்தில் அன்னை வைஷ்ணவ தேவி திரிகுடான்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது விஷ்ணு தீவிர பக்தனான ரத்னாகர் அவரோட குழந்தைக்கு வந்து பெருமாளோட அவதாரமே கருதப்பட்டனால வைஷ்ணவி என்று நாமம் சூட்டினார். பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர் வந்து ஆண் குழந்தையாக இது பண்ணி அவர் அந்த நேமம் வந்து சூடுறாங்க. திரிகுடாவுக்கு 9 வயசு ஆயிடுச்சு. 9 வயசு ஆனவொன்னே என்ன பண்ணால் அவங்க கடற்கரை அருகே நம்ம கடும் தவம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்பா கிட்ட அனுமதி கேட்குறாரு. திரிகுடாவும் வந்து ராமன் ரூபத்தில் விளங்கும் பெருமாளை மிகவும் தீவிரமாக வழிபடுறாரு. அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் அதே மாதிரி போவார், சீதையை தேடிக்கிட்டு போவார். ராமர் வந்து படையோடு போவார் கடலோரமாக. அவங்க கண் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது தெய்வீக அம்சம் புரிஞ்சு அந்த பெண்ணின் மேலே விழுகுது. திரிகுடா வந்து ராமனை என்னோட கணவராக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராமர் வந்து அவரிடம் அவராக தம் மனைவியான சீதைக்கு மட்டுமே நேர்மையான கனவாக இருக்கதா நான் உறுதி பூண்டிருக்கேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் ராமர் வந்து திரிகுடா
வட இந்தியாவில் நிலை கொண்டுள்ள மாணிக்கமலை அந்த திருவிடாமலை தொழில உள்ள குகையில் நீ தவம் மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அன்னை அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நவராத்திரி பொழுது ராமன் ராவனுக்கு எதிராக வெற்றி காண்பதற்காக நோன்பு மேற்கொள்கிறார். இந்த தொடர்பை நினைவு கூறுகிறாங்க. நவராத்திரியில் 9 நாட்களில் மக்கள் ராமாயணத்தை படிக்கிற வழக்கத்தை மேற்கொள்கிறாங்கங்க. இந்த ராவணவதம் நடந்ததுக்கப்புறம் அயோத்தி அரசரான பதவியேற்ற கொண்ட ராமன் முதியவர் ரூபம் கொண்டு திருகுடாதேவி முன்னாடி தோன்றி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு. வந்திருப்பது யாருன்னே தெரியாமல் அந்த தேவி என்ன பண்ணுவோம் வேணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உண்மையான உருவில் அந்த உருவத்தில் வெளிவர்றாரு. இந்த பிரிவில் நான் ஏகபத்தினி விரதமாக இருக்கனால கலியுலகத்தில் நான் மீண்டும் கல்கி அவதாரம் எடுப்பேன். அப்போ நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதா அவர் வரவழைக்கிறாரு. இதனாலேயே வைஷ்ணவதேவி அன்னை அவர் அந்த இது மாறுறாரு என்றடிக்கும் அவர் அமராக நிலைத்திருப்பார்னு சொல்லி அனைத்து உலகமும் வைஷ்ணவ தேவியை புகழை பாடுவோம்னு சொல்லி வரமளிச்சிடுறாங்க. இதாங்க வைஷ்ணவ தேவியோட அந்த கதையே இதுதாங்க. நம்ம உள்ளே போகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதை இருக்கும். நம்ம அந்த அம்மனை மட்டும் வழிபட்டால் நம்மளுக்கு நிச்சயம் புண்ணியம் கிடைக்காது. பைரவர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு வைஷ்ணவ தேவியமாகவே கீழே இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் பைரவநாதவே மேலே இருப்பார். அவரை வணங்கினா தான் உண்மையானது. அதே மாதிரி காலஞ்செல்ல செல்ல அன்னை தெய்வத்தை பற்றிய மேலும் கதைகள் வெளிவந்தது. அப்போ ஒரு கதை ஸ்ரீதரோடையது. அன்னை வைஷ்ணவ தேவி முடிய ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு ஸ்ரீதர் இப்போ அதாவது கத்ராவில் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஹன்சாலிங்கிற ஒரு குக்கிரமத்தில் அதாவது கிராமத்தில் வசிந்து வந்தார். அவர் அன்னை அவர்கள் முன்னால் ஒரு ரொம்ப அழகான மனதை கொள்ளும் இளம் பெண்ணின் உருவத்தில் காட்சி தந்தார். அந்த இளமன் அடக்கமான பண்டிதரை ஒரு பண்டரா என்று விருந்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அதாவது பக்த கணங்களுக்கெல்லாம் உணவளிக்கிற மாதிரி பண்டிதர் கிராமத்தில் உள்ள அருகில் உள்ள இடங்களை வசிக்கிற மக்களெல்லாம் விருந்துக்கு அழைக்கிறாரு. அப்போ பைரவநாத்துங்கிற ஒரு சுயநன்மை அரக்கனை விருந்துக்கு அழைக்கிறாரு. பைரவநாத் ஸ்ரீதரிடமே கேட்குறாரு, நீங்கள் எப்படி அந்த அந்த பண்டாரா விருந்தை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்ய போகிறது, அதுக்கான பிளான் என்ன வச்சிங்கன்னு கேட்குறாரு. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் அவர் சொல்கிறாரு ஒவ்வொன்றா. இதனால் கவலை விட்டுற அந்த பண்டிதர் என்ன சொல்கிறாரு, அப்படியே ஒரு சோகமாக உட்காந்துருக்காரு. தெய்வீக அம்சம் பொருந்திய அந்த பெண் மீண்டும் அவர் முன்னாடி தோன்றி நீங்கள் அனைத்து ஏற்பாடும் நடந்து ஏறும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதுன்னு சொல்கிறாரு. அந்த குடிசையில் எத்தனை பேர் வரணுனாக்கா கரெக்டாக 360 பேர் வரணும். அந்த 360 பேர் அதுக்கு மேல்பட்ட பக்தர்களையும் அமர வைக்குமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார். அதே மாதிரியே வாக்களித்தபடியே அந்த பண்டாரா அந்த விருந்தை ரொம்ப மிகவும் இனிமையாக அவர் நடந்தேறி முடிச்சு வச்சுட்டாரு. பைரவநாத் அந்த பெண்ணிடம் ஒரு தெய்வீக அதாவது இயற்கைக்கு மாறான தெய்வீக சக்தி இருப்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவரை மேற்கொண்டு சோதிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அந்த தெய்வீக பெண்ணை திருகுடமலையில் தேடி அலைகிறாரு. 2வது அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. எப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம கர்ப்ப சுமப்போம்ல ஒரு கருவை 9 மாதம், அதே மாதிரி அந்த 9 மாதங்களும் ராமன் சொன்ன மாதிரியும் சரி இவங்களும் சரி 9 மாதமாக அந்த திருகுடமலையில் தவம் இருக்கிறாங்கங்க. அந்த பைரவநாத் அந்த மலைகளை மாய நிறைந்த அந்த பெண்ணை தேடி அலைகிறாரு, திரிகிறாரு, கிடைக்கவே இல்லை. அந்த பெண்ணை அன்னையோட தெய்வ அவதாரம் என்று அவரும் நம்புகிறாரு. பைரவிடம் ஓடி போகும்போது தேவி ஒரு அம்பை பூமியில் செலுத்தி அந்த இடத்துல இருந்து நீரூற்று பெருகுதுங்க. அந்த நீரூற்று பெருகும்போது தாங்க அதனால் விளைந்த பெயரே பானகங்கை. அதாவது பால்னா முடி, பாலகங்கைன்னு சொல்லுவாங்க. கங்கைனா புனிதமான நீருங்க. அதனால் அந்த இடத்துல பானங்காட்டில் குளிக்கிறதுனால அனைத்து பாவங்களும் அதில் கழுவி போக்குவதோட அன்னை தெய்வத்தோட அருளையும் நம்ம பெறலாங்க. மேலும் அன்னை தெய்வத்தோட மேல் பற்று கொண்டவங்க இது மாதிரி உண்மைதான்னு சொல்லி நம்புகிறாங்க. நம்மளும் போய் நம்ம அதெல்லாம் தரிசித்தனால நம்மளுக்கே நல்லா தெரியுது. அந்த ஆற்றங்கிற ஓரத்தில் தேவியோட காலடி சுவடுகள் அங்கே பதிந்திருக்குது. இன்ன வரைக்கும் அந்த சுவடுகள் அங்கே இருக்கிறத நம்மளும் போய் பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை, எங்களுக்கு அது சரியாக தெரியனால. அதே மாதிரி அந்த இடத்துல சரண் பாதுகா என்ற பக்தியுடன் இந்த ஆற்றங்கரையோட மக்களாக இன்று போற்றப்படுகிறாங்க. அத்கவரி என்ற இடத்தின் அருகில் உள்ள கர்ப்ஜூன் எனப்படும் பாதுகாப்பு நிறைந்த குகையில் தஞ்சமடைந்து 9 மாதத்துக்கு மேலே ரொம்ப கடுந்தவம் இருக்கிறாங்க. அதன் மூலம் ஆன்மீக அறிவு மற்றும் ஆற்றலை பெறுகிறார். பைரவர் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. 9 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கண்டுபிடிச்சவனே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தவம் கலைஞ்சு போயிடுது. பைரவர் அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. வைஷ்ணவ தேவிக்கு மகாகாளி உருவத்தை அவங்களால காளியாக மாறினா தான் ஒரு அரக்கனே கொல்ல முடியும், நமக்கே தெரியும். அந்த கட்டாயத்தினால அவங்க காளியோட உருவம் எடுக்கிறாங்க.
அன்னை இறைவன் இந்த உருமாற்றம் தர்பார் என்கிற இடத்துல புனிதமான குகையோட வாயில் அருகே நிகழ்ந்தது. அதற்கு பின் அன்னை தெய்வம் மிகவும் ஆக்ரோஷத்தோட பைரவரோட தலையை வெட்டிடுறாங்க, துண்டித்து. அதன் விளைவாக துண்டித்த மண்டை உடனது பைரவ காடிங்கிற அழைக்கப்படுற புனித குகையிலிருந்து 2.5 அதாவது 2.5 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற அந்த இடத்துக்கு சென்று விழுந்துச்சு. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்திருக்குமாங்க. பைரவர் அதுக்கப்புறம் என்ன பண்ண, சாவ போகிற நிமிஷத்துலையாவது பாவ மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, பைரவர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பைரவர் முக்தி அடைவதற்காக அவரை தாக்கினார் என்பதை அன்னை தெய்வம் அறிந்திருந்தார். அதனால தான் அவங்க இந்த வேடத்தை மறுபிறவியை எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபிறவிங்க காலச்சக்கரத்தை முக்தியையும் அழைச்சிட்டாங்க. ஒவ்வொரு பக்தனும் அன்னை தெய்வத்தின் தரிசனம் பெற்ற பின்பு புனித குகை அருகில் இருக்கும் பைரவநாதர் கோவிலுக்கு தவறாமல் சென்றால் மட்டுமே பக்தர்கள் அவருடைய புனித யாத்திரையோட பலனை பெறுவான்னு சொல்லி அந்த வாரத்தையும் பைரவனுக்கு அழிச்சாங்க. நாங்களும் பைரவநாதர் கோவிலை போய் பார்த்தோங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வைஷ்ணவ தேவி அம்மா கீழே தான் இருக்காங்க, அதுக்கு மேலே தான் பைரவநாதர் இருக்கிறாங்க. இதற்கிடையில் ஸ்ரீதரும் பொறுமை இழந்துறாங்க. அவங்க கனவில் கண்ட அதே வழியை பின்பற்றி திருகுணமலையை நோக்கி நடந்து இறுதியின் குகை வாயில் அடைகிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வழிகளில் திருசூலத்தை வழிபட்டார். அவரோட வலைப்பாட்டை இரவின் உள்ளம் குளிவிருத்து அவர் முன் தோன்றி அவரை வாழ்த்தினார். அன்னைக்கு முதல் இன்ன வரைக்கும் அவங்களோட குடும்பம் வைஷ்ணவி தேவி அம்மாவை வணங்கி வர்றாங்கங்க. இந்த கோவிலுக்கு போய் நல்லா சக்தியை பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது ஜெய் மாதா தேவிங்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையில் கட்டுற துணி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை கட்டினோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு பனி சொற்று இல்லை. சொற்று வாங்க டெக்காத்தானில் போயிட்டு நம்ம ஹாலிடே ஹோமுக்குலாம் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இங்கே எடுத்துகிட்டு நம்ம மறந்துட்டோம். அது என்ன கோவில்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோங்க. அதனால் முன் எச்சரிக்கை இல்லை. அதனால் இவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. எல்லாம் குதிரையில் ஏறி போகிறாங்க, எல்லாமே அங்கே இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் போயிட்டு வந்தாங்க. இங்கே போகணுன்னா பிளானிங் கூட போங்க. ஒரு நாள் பகல் ஒரு நைட்டு ஆகுதுங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கே சாப்பாடு வசதிலாம் இருக்குது. தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு, இந்த ஸ்டிக்கு இல்லாமல் மலையில் ஏற முடியாதுங்க. ஸ்டிக்கு வச்சு தான் நம்ம ஏற முடியும். அதனால் ஸ்டிக்கு ஸ்டார்டிங்லேயே வாங்கிக்கோங்க. மேலே ஏற அவங்க மேலே தூக்கி நடந்து கொண்டு போய் வெயிட் வச்சுருக்காங்களா, அதுக்கான ரேட்டு தான் இங்கே. கீழே இருக்கும்போது வாங்கிட்டா நார்மல் ரேட்டாக தாங்க இருக்குது. மேலே இருக்கும்போது ஒரு 5 ரூபா கூட வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நடக்கும் போதே சாதாரணமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக கால் 2 பின் வாங்கிருச்சுங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தா தெரியும், மக்கள்லாம் எப்படி போகிறாங்க வர்றாங்கன்னு தெரியுது. இந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப சக்தி இருக்குதுங்க. இங்கே தீபாவளி நவராத்திரப்போ ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நடந்து வருவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். போங்க. எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கார்த்திகை எனக்கு பேச்சு கொடுத்து வருது. என் கார்த்திகை
கார்த்தி என்ன பேசுங்க. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஜம்முல இருந்து ட்ரெயின் ஏறினீங்கன்னா கத்ராக்கு வரலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி இருக்கிற கோவில். நம்ம ரொம்ப தூரம் வந்தோம், இன்னும் ரொம்ப தூரம் போகணும் தான் அம்மாவை பார்க்க. இன்னும் நீங்கள் 15 கிலோமீட்டர் நடந்து போகணும். பக்கத்துக்கு பார்க்க மாட்டேங்கல. பய சொல்லுங்க. எனக்கு அப்படியே தலை கேர் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மயக்கம் வந்துடுச்சு, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கா. அதனால் வர்றவங்க தைலோ டேப்லெட்லாம் எடுத்துருவாங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. சரி பாய் சொல்லுங்க. கார்த்திகண்ணே எங்கே வந்திருக்கிறீங்க? நாங்கள் சாமி கும்பிட வந்தது அப்படின்னு இருந்து பார்த்து இந்த கடைங்கெல்லாம் கோவில் சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். பிறகு அம்மன் சக்தியோட இங்கே மேலே வந்துட்டோம். இடையில மூச்சு வாங்கியிருக்கேன். பேசுங்க பேசுங்க என்னதை பேசுங்க அப்படியே திருப்பி காட்டு கீழே போகிறோம். குதிரையில் போகலான்னு சொன்னாங்க. என் பொண்ணு இப்போ தான் சொல்லுது குதிரையை கேட்டோமே. நீங்கள் எதில் வந்தீங்க? ஹெலிகாப்டர் வந்து குதிரை வந்தீங்களா? கேட்டார் 2600 எங்கள் வீட்டுக்காரு 2000 4 பேத்துக்கு 8000 10,000 எவன் தருவாங்க காசுட்டாரு. சரி குதிரையாவது விலை பேசுகிறோம்னாக்கா குதிரைக்காரன் 1000 ரூபா கொடுத்தா போதும் குதின்னு 1000 ரூபா குடியானாக்கா அந்த 1000 ரூபாலும் கிடையாது. வாங்க நடந்தே போகலாம். என்ன உங்களுக்கு நடக்க முடியலனாரு. எனக்கு அங்கேயே தலை கேர் சுற்றிடுச்சு. சரி பரவாயில்ல நடந்து வந்துடலாம் அம்மனோட சக்தின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தப்ப இங்கேருந்து வந்தோன்னா கோயில் வந்துட்டோன்னு நினச்சிட்டேன். மறுபடியும் பார்த்தா இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குதுங்க. மலை உயரமாக இருக்கனால கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அம்மனை பார்க்குறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதோட சக்தியோட நாங்கள் போகிறோம். ஏன்னா நிறைய பேர் எங்கள் கூடயே வர்றாங்கல்ல அவங்களோட பேருவா. என்னடா தம்பி பாயா அசந்துட்டாங்க அப்படியே.
வணக்கம். இப்போ நாங்கள் அசந்துட்டோம், அதெல்லாம் காப்பி டீ குடிக்க போகிறோம். டீ எவ்வளோ, காப்பி எவ்வளோ? டால் ரைஸ்லாம் 55 ரூபா. இதெல்லாம் போட்டுருக்காங்க, வச்சுட்டு வாங்க பார்ப்போம். சாப்பிட்றீங்கப்பா? டீ எவ்வளோ? 8 ரூபா ஒன்று, கொஞ்சம் காட்டுங்க. 250 ml. ஓ, 8 ரூபாயா? इनको देखा जा रही है। எல்லாரும் வணக்கம். இப்போ நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம்னா ஜம்மு தாவாயிலேருந்து கத்ராக்கு வந்திருக்கோம். கத்ராவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோம்னா ஹெலிகாப்டரில் போனால் 2500 ரூபா ஆகுமே, எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இது ஹார்ஸில் போகலான்னு நினச்சோம். அங்கே என்ன 1500 ரூபா கேட்குறான்னு சொல்லி சும்மா நடக்கலாம்னு ஆரம்பித்தோம். நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் கோயில்கிட்ட வரல. கீழே பில்டிங்ஸ், அதாவது பெட்ரூம், அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இருந்துச்சு. அதுதான் கோயில். எங்கள் அம்மா ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தா டீ காஃபி அது மாட்டோம். இன்னும் நாங்கள் நடந்து போனோம். வாங்க போகலாம். ஜம்மு தவிக்கு வந்தோம். அங்கேருந்து கத்ரா வந்தோம். வைஷ்ணவ மாதா தேவியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் மூச்சுலாம் விட முடியாது, கஷ்டமாக இருக்கும், அதனால குதிரையில் போகலாம், நான் ஹெலிகாப்டருக்கு போகலாம் அப்படின்னு. காசு எவ்வளோ தருவான்னு கேட்டாரு. இல்லைப்பா, நான் வரையிலே பார்த்துட்டே இது ரொம்ப தூரமாக இருக்குது, போக முடியாதுன்னு கேட்கல. இப்போ நாங்கள் 1 மணிக்கு இறங்கி மணி 6:30 ஆயிடுச்சு. 4 பாருங்கள், இன்னும் கோயில் போய் சேர்ந்த பாடு இல்லை. குதிரையில் வந்தவங்க எங்களோட வந்தவங்க இறங்கிட்டாங்க கீழே. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் 3 பேர் நடந்து வாங்க, என்னால் முடியலை, இனியை மட்டும் ஏற்றுவிங்கப்பா, ஹெலிகாப்டரில் நான் போக மாட்டேன்னு கேட்கல. ஹெலிகாப்டருக்கு 2500 ரூபா, குதிரைக்கு 1000 ரூபா, 1250 ரூபா வரும். அதாவது போகிறதுக்கு மட்டும், ரிட்டர்ன் வருவதுக்கு அதே பைசா பண்ணலாம். இன்னும் போகிறதுக்கு மட்டும் ஏற்றி விடுங்க, வரும்போது கீழே இறங்கு. இது மாதிரி தான் சறுக்கு பார்த்து ஈஸியாக இறங்கலான்னு கேட்கலாம். மேலே வரது 1250, கீழே போகிறதுக்கு 1250. 2500 ரூபா வந்தால் ஒரு நாள் பேருக்கு வந்துட்டு போயிடலாம். இல்லை ஹெலிகாப்டரில் வரணும் அப்படின்னா 5000 வந்தால் போதும். மேலே வந்துட்டு கீழே போகலாம். குழந்தைங்க ரேட்டு தான், பெரியவங்க இருந்தாலும் அதே ரேட்டு தானே. ஓகே, பாய்.
क्या हुआ? इंद्राया उन्होंने पृथ्वी के व्यक्ति अपने ग्रुप के साथ नंबर 3 बराबर बने। पृथ्वी के व्यक्ति अपने ग्रुप के साथ नंबर 3 बराबर गणपते देख लेना चेक हो गया उसको ले जाना।
गोजाराये अस्मान् ॐ शान्ति शान्ति शान्तिः शंकरमौली बिहारी निर्मले शंकरमौली बिहारी निर्मले मम अभिलाष कमले भागीरथी सुखदायिनी माता सर्वजननी ஜெய் மாதாஜி ஜெய் மாதாஜி என்ன இங்கே வந்துருக்கிறான் கத்ரா வந்துருக்கிறான் ஸ்ரீ வைஷ்ணவதி பார்த்துட்டான் சாமி பார்த்துட்டான் அருள் வாங்கிட்டான் இப்போ பைரவாவுக்கு போகிறோம். போயிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கே போகிறான்? பைரவா ஓகே பாய். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைஷ்ணவ தேவி கத்ராக்கு வந்து வைஷ்ணவ தேவி டெம்பிளை பார்த்துட்டு நம்ம பைரவா டெம்பிளுக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். மணி என்ன 12 மணி நைட்டு பார்த்தோம்னா விடிய போயிட்டு வந்து இங்கேருந்து இங்கே சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி செப்பல், ஷூவு, அப்புறம் வாட்சு, ஃபோன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளாக் ரூம் இந்த மாதிரி லாக்கர் ரூம்லாம் போய் நீங்கள் கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டு நீங்கள் சாமி எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் திரும்பி வந்து திறந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். லேடிஸ் ஹேண்ட் பேக் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய பேர் வச்சுட்டு போகலாம், ரிட்டர்ன் போய் வைக்க சொல்லுவாங்க. அப்போ டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் எல்லாமே ஒப்படைச்சிட்டு தான் போவேன். मेरे को नहीं हो रही, मैं तो कह रहा हूँ चलो अभी फटाफट चलो. மடிச்சு கொடுங்க.
கார்த்தியா உங்கள் மூந்தா கொஞ்சம் காட்டுங்க. கம்னு ஏன் பொறுமையாக வாங்க, கீழே நின்று வந்தார். கார்த்திகா இங்கே மம்மியை மூஞ்ச காட்டல. பாய் சொல்லுமா. எங்கள் அப்பா எங்களை நைட்டு ஃபுல்லாக நடக்க விட்டு இவங்க 2 பேரும் குதிரை எடுத்து ஏறவும் நடக்க விட்டுருக்காரு. அது படியில ஒரு இடத்த கூட உட்காரல. இப்போ எங்கள் அப்பா எனக்கு 300 ரூபாய் தரணும். எல்லாத்துக்குமே வந்து அங்கேயே முன்னாடியே இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வெற்றிகரமாக நாங்கள் ஜம்மு காஷ்மீர் வந்து வைஷ்ணவி தேவி மாதாவை பார்த்துட்டோம். அதான் ஒரு மணியாக ஒருத்தரும் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கோம். அதான் நேற்று மதியம் 1 மணிக்கு வந்தோம். இப்போ தான் பார்த்துட்டு இறங்குறோம். அது வர வழியில் குதிரையில் வந்ததுனால இப்போ வந்தோம். இல்லைன்னா மதியம் 2 மணி ஆயிருக்கோம். வந்தோம் இல்லை வந்தீங்க. ஆமாம், அது மேலே இருக்கிறது தான் கோவில் நம்பி போயிட்டோம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சேன் 5 மணிக்கு. அது பார்த்தா மண்டபங்க அதுக்கு மேலே இருக்கு பாருங்க. அது பைரவநாதர். இந்த பக்கம் இருக்காங்க மாதாதேவி அம்மா. சுற்றி ரவுண்டிங். எங்களுக்கு பாதை வேற தெரியாமல் மாறி வேற போயிட்டோமா, ரொம்ப சுற்று. ஆனால் நடக்கிறதா நடந்துட்டோம். கரெக்டான பாதை பேர் தான் நடந்து. நடக்க தெரியாமல் ரூட்டு தெரியாமல் மாறி போனால் சுற்றி வந்தனால ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. எப்படியோ பாச தெரியாமல் வைஷ்ணவி தேவி அம்மா வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். பல மாநிலம் கடந்து பல மொழியை கடந்து இங்கே ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கோம். பார்த்துங்க, தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட போனோம், வைஷ்ணவி தேவியும் பார்த்தோம். ஆனால் ஒரு மலையை ஃபுல்லாக சுற்றி எந்த ரூட்டில் போகணும்னு தெரியாமல் போனோம். அப்புறம் பைரவநாத் ஃபுல் நைட்டு வாக்கிங் தான் போனோம். ஓகேவா தான் தூங்கியிருக்கோம் நைட்டில். ரெண்டாவது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டைலிஷாக ஒரே ஒரு பேக்கு ஒரே ஒரு 2 லிட்டர் சாணப்பு வாட்டில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா சோனு மலைங்க வேற ஒரு 5 மணிக்கு மேலே பனி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பனி செம்ம பனி. எங்களால் அந்த கையெல்லாம் அப்படியே விரைச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு அடம் பண்ணி நான் கோவிலுக்காக வர்றேன் நடக்கிறேன் என்று சொட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் வரையும் போயிட்டாங்க. மண்டபத்துக்கு மேலே போக 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 ஹைட் ஏற ஜீனஸ் நிறையா. அப்புறம் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சொட்டு இங்கே வந்து வாங்கினா நான் வந்து சொட்டு வேணாம், இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதையே வாங்கிக்கிட்டேன். என்ன பாப்பா
வரும்போது ப்ளவுஸு ஸ்வெட்டரு மர பிளாங்கெட் எல்லாம் நைட்டு ஒரே கண்டினியூஸாக ஏறாதீங்க, காலில் வலி பின்னி எடுத்துரும். இதான் முன்னறிவிப்பு எதுவுமே தெரியலையே, ஏன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஜம்முக்கு வந்தோம்னா எங்கள் சிம் கார்டு லாக் ஆகிடுச்சுங்க. அதனால் யார்கிட்டையும் நெட்ஒர்க்கு கேட்க முடியல. நாங்கள் இருக்கிற ரூமில் கொடுத்தா தான் உண்டு. அந்த பையன் என்ன பண்ணுவார், குக்கிங் பண்ண போயிடுவார். அதனால் எங்கள் நெட்ஒர்க்கு இல்லையா, அதனால் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் தெரிஞ்சு ரொம்ப தூரம்னு போகும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், குதிரையில் ஏறிங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அதில் வந்து 1300 கேட்குறாங்க. குதிரைக்கு போகலாம். இல்லைன்னா நம்ம ஹெலிகாப்டர் 2200 தாங்க பெஸ்ட்டு. போகிறது போயிட்டோம்னா இறங்குறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடலாம். நாங்கள் போகும்போது நடந்தே போயிட்டு இறங்கும்போது வரும்போது ரொம்ப கஷ்டம். அது ஒரே நைட்டில் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அம்மானோட அருளால் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு நல்லபடியாக வந்துட்டோம். அதனால் நீங்கள் முன்னாடியே தூங்குறதுக்கு நல்லா பெட்ஷீட்டு, சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். இங்கேயே சாப்பாடு நல்லா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30 ரூபா 40 ரூபா உள்ள இதாக இருக்குது. டீ பார்த்திங்கன்னா வெறும் 8 ரூபா தான். காஃபி 10 ரூபாங்க. அதாவது மண்டபத்தில் போனீங்கன்னா நல்லா சீப்பாக. ஆமாம், 40. ராஜ்மா ரைஸு, காலி ரைஸு எல்லாமே வெரைட்டியாகவே இருக்குது. நல்லா சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடை பற்றி பிரச்சனையே கிடையாது. மெயினாக தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க சவுத்துலேயும் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. சாப்பாடு கிடைக்கும். தால் ராஜ்மாவாக போடுவாங்க. நல்லா ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதான் கவலைப்பட தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து நைட்டு தூங்கிட்டு மாற்றிக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வாங்க. அதேமாரி நிறையா வெயிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதை நம்ம தான் தூக்கிட்டு போகணும். கம்மியாக எது லைட்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணிலாம் கொண்டு வர தேவையில்ல, அங்கங்கே தண்ணி நல்லாவே வரும். Kalau kemarin jadi salah 7 pagi. Terus salah satu juga